ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக்கு வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோம்பேறி மோமோஸ் எப்படி செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சோம்பேறி மோமோஸ் செய்யறதுக்கு பன்னீர் ஃபஸ்ட்டு தேவை. நான் பன்னீர் வந்து கடையிலலாம் வாங்கலை உறவுகளே, நானே ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு இறங்கிட்டேன் களத்தில். 1 லிட்டர் பால் எடுத்து கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கொதிக்கும் போது இப்போது ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அதில் விட்டுட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு கலருங்க. பாருங்க அப்படி திரி ஆகிடுச்சா, இதுதாங்க பன்னீர் நம்ம இது பண்ணுறதுக்கு பதம். அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஃபில்டர் வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எடுத்து அந்த ரெடியான பால் திரிஞ்ச பாலை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் தண்ணி 3 வாட்டி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க, கூலாக்கிக்கோங்க. இப்போ நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணி இல்லாத பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போது பன்னீர் நம்ம ஒரு 3 மணி நேரம் அப்படியே விடணும். அப்போ தான் அது கட்டியான பதமாக இருக்கும். நான் அந்த ஸ்டீமரில் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு இடிக்கல்ல தூக்கி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பன்னீர் எப்படி இருக்குது. இப்போ அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு பாருங்கள், பன்னீர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் பன்னீர் வாங்குறதே இல்லை உறவுகளை, நானே ரெடி பண்ணி நானே சமைச்சிக்கிறது. இப்போது சோம்பேறி மோமோஸ் சேர்த்து தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், குடமிளகாய் 2, நான் மீடியம் சைஸ் தான் இருந்தது அதனால் 2 எடுத்துகிட்டேன். 2 கேரட்டு, கோஸ் கொஞ்சம், இஞ்சி பூண்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு இஞ்சியும் போட்டுக்கிட்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணால அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு வதக்குங்க. லைட்டாக வதங்கட்டும். இப்போது கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டும் நான் கையிலே தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி, என்கிட்ட சாப்பர்லாம் கிடையாது, கையிலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி குடமிளகாவும் கோஸும் அப்படி தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வதங்கட்டும் சொல்லிட்டு விடுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லு போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த பன்னீரை இப்போது கையிலே உதிர்த்து விட்டுங்க. சூப்பராக உதிர்ந்து வருங்க. நல்லா உதிர்த்து விட்டுங்க. எல்லா பன்னீரும் கையிலே உதிர்த்து விட்டுக்குங்க. உதிர்த்து விட்டுட்டு இப்போது திரும்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் சோயா சாஸு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு திரும்பவும் மிக்ஸ் கொடுத்துங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. சூடு ஆறட்டும். ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. மீடியம் சைஸில் உருண்டை பிடிங்க. அதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிக்கணும். நல்லா கையை வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து தண்ணியில் வச்சா பிரிஞ்சு வரக்கூடாதுன்னா பன்னீர் அதிகமாக சேர்க்கணும் உறவுகளே. இப்போ பிடிச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் ஃப்ரீசரில். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம மோமோஸ்க்கு சட்னிலாம் எப்படி சட்னி செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னொரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். 2 தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி 3 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கட்டும் சொல்லிவிட்டு திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஆர்கானோ கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சட்னியோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அப்படியே இதையும் கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறட்டும். இப்போது சுகர் கொஞ்சமாகவும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் ரெடி பண்ண வேண்டியது தான், அதான் வேலை. ஃப்ரீசர்லேருந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எடுத்துட்டேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நான் மோமோஸ் சேர்த்துக்கு வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் போட்டு நம்ம செஞ்ச உருண்டை எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் பாருங்கள், ஜூஸ் ஃபில்டர். அதில் வச்சு தான் பேனில் தண்ணி வச்சு அப்படியே அந்த தண்ணியில் முக்கணும். திரும்ப கோதுமை மாவில் போட்டு திரும்ப அது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபில்டரில் வச்சு தண்ணியில் முக்கணும். திரும்ப கோதுமை மாவில் இதே மாதிரி நம்ம 3 வாட்டி செய்யணும் உறவுகளே. 3 இல்லை 4 டைம் கூட செஞ்சோம். நம்ம விருப்பம் தான் அது.
3 டைம் செஞ்சு இதே மாதிரி எல்லா மாவையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ஸ்டீமரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் உறவுகளே. எடுத்துகிட்டு இப்போது ஸ்டீமர் எடுத்துக்கிட்டேன். ஸ்டீமரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா ஒட்டிக்க போது சொல்லிவிட்டு. இப்போ மோமோஸ் உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து எல்லா உருண்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். 2 டைமாக வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் விடுங்க, ரொம்ப நேரம் தேவையில்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும் உறவுகளே. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போது ஸ்பூனை வச்சு எடுத்துக்கிறேன். ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, சூப்பராக வருது பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து உறவுகளே. ஆனால் நான் மோமோஸ் செய்வேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சப்பாத்தி மட்டும் திரட்டி இப்போ செய்கிறது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதையுமே கடையில் வாங்கலைங்க, பண்ணிடுறேன். வீட்லேயே நானே ரெடி பண்ணி நானே செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.